ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த ஏஐ ஃபோட்டோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ண டூல் வந்து ஜெமினி தாங்க. ஜெமினியிலேருந்து நான் இந்த ஃபோட்டோவை என்னோடய கேலரியிலேருந்து இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ப்ராம்ப்ட்டு ஒரு அழகான ஒரு 2 வயசு குழந்தை வந்து இதை ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டேஜில் வியர் பண்ணிட்டு நிற்கிற மாதிரியான இமேஜ் கொடுங்க நான் கேட்டிருந்தேன். அதுவும் கொடுத்துருந்துச்சு. அப்புறமா நான் வந்துட்டு என்னோடய ஃபோனில் போயிட்டு ஏஐ எரேசர் யூஸ் பண்ணி அந்த அந்த வாட்டர் மார்க் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எரேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். அதுக்கப்புறமா நான் ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் இதே மாதிரி எடிட் பண்ணியிருந்தேன். அதையும் இதில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறது, அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ப்ராம்ப்ட்னா நத்திங் பட்ங்க. இது வந்து யார் வியர் பண்ணியிருக்கணும், எப்படி எந்த ஸ்டேஜில் வியர் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ராக்ஸ் போட்டுட்டு ஒரு 12 வயசு குழந்தையும் 5 வயசு குழந்தையும் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி, ஒரு பார்ட்டியில் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கு எனக்கு இந்த ஃபோட்டோ தான் கிடச்சிருந்தது. அதே மாதிரி 3 ஃபோட்டோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட டிசைன் வந்து க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட். பட் அது வந்துட்டு க்ராப் டாப் மாதிரி வரல. பழைய பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணி 2வது கொடுத்துருந்தேன். கொடுக்கும்போது லேஸ் கீழே வந்தது. ஸோ அகெயின் அதையும் நான் கரெக்ட் பண்ணி எனக்கு எப்படி வேணுமோ அதை எக்ஸாக்டாக கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக எனக்கு அந்த ஃபோட்டோ கிடச்சிது. இவ்வளோ தாங்க. ஸோ சிம்பிள். தேங்க் யூ.